ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் நல்லரசன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா நற்குணங்களும் அவன்கிட்ட இருந்துச்சு. ஏழை மக்கள்கிட்ட அன்பு காட்டுறதுலையும், யாராவது தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்குற தைரியமும் அவன்கிட்ட இருந்துச்சு. அதனால அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் நல்லரசன் மேலே மரியாதையும் மதிப்பும் வச்சுருந்தாங்க. அந்த ஊரில் வசதியாக இருக்கிற சிலர் நல்லரசனோட செல்வாக்கு கண்டு பொறாமப்பட்டாங்க. அவனோட புகழை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் அது முடியலை. எல்லாமே தோல்வியாயிடுச்சு. ஏதாச்சும் பண்ணி அந்த நல்லரசனோட பேரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருந்தாங்க. கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முதல் மரியாதை அந்த நல்லரசனுக்கு தான் கிடைக்கும். இதை தான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. எப்படியாவது அந்த நல்லரசனை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சாங்க. அந்த பணக்காரங்க ஒன்று சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. முனியாண்டிய அவங்க வீட்டில் கூப்பிட்டு பேசினாங்க. அந்த முனியாண்டிக்கு ஊர் மக்கள்கிட்ட நல்ல பேர் இருந்துச்சு. அவனை பகடக்காயா பயன்படுத்தி நல்லரசனை எப்படியாவது நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. முனியாண்டி, நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து அவன் கையில் திணிச்சாங்க. ரூபா கட்டுகளை பார்த்த முனியாண்டிக்கு ஆசை அதிகமாச்சு. அவங்கள பார்த்து, உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பணக்காரங்க முனியாண்டிக்கிட்ட, நல்லரசன் தன்னை உத்தம மாதிரி காட்டிக்கிறான், அவனால் எங்களுக்கு இந்த ஊரில் மரியாதையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். அதுக்கு தான் உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. எங்களோட 3 லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது நீ நல்லரசன் வீட்டில் வச்சிரு. எங்களோட 3 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டான் அப்படின்னு நாங்கள் புகார் கொடுத்துட்றோம். நீ அதை பொய் சாட்சி சொல்லு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. முனியாண்டி அவங்கள பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பணக்காரங்களுக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க போட்ட பிளானும் அவங்களோட எண்ணம் மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரியே 3 லட்ச ரூபா பணம் திருடு போயிடுச்சு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் அப்படின்னு கேட்டதுக்கு உடனே முனியாண்டியை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அவன் காவல்துறை அதிகாரிக்கிட்ட, இந்த ஊரில் நல்லரசன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், நேற்று நைட்டு இவங்களோட வீட்டில் இருந்து பணத்தை திருடிட்டு வேகமாக போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன், நீங்கள் அவனை விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு கூசாமல் போய் சொன்னான். காவலாளிகளும் நல்லரசன் வீட்டுக்கு போனாங்க. அவனோட வீட்டை சோதனை பண்ணாங்க. நல்லரசனுக்கு தெரியாம முனியாண்டி கொண்டு வந்த அந்த 3 லட்ச ரூபா பணத்தை வீட்டு மூலையில இருந்ததை காவல் அதிகாரிகள் அதை எடுத்துட்டாங்க. அவங்க பணத்தை எடுத்துட்டு நல்லரசன் கிட்ட, இந்த பணம் உங்க வீட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. நல்லரசன் நிதானத்தை இழக்காம, சார், இந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இதுல ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த முனியாண்டிய நீங்க கண்காணிச்சா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். உங்களோட விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். ஊர் மக்களோட நன்மதிப்பு கூறியவன் நல்லரசன் அப்படிங்கிறதுனால அவனோட பேச்சு கேட்டு காவல் அதிகாரிகளும் முனியாண்டி வீட்டுக்கு போய் சோதனை பண்ணாங்க. அவனோட வீட்டில் இருந்து சில ரூபாய் நோட்டுக்கட்டுகளை அவங்க கைப்பற்றினாங்க. அந்த நோட்டுக்கட்டுகளை சோதிச்சதுல அதுல இருந்து எல்லா பணமும் கள்ள நோட்டு அப்படின்னு தெரிய வந்துச்சு. முனியாண்டிய சிறையில் அடைச்சிட்டாங்க. முனியாண்டி காவல் அதிகாரிகளை பார்த்து, பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமனான நல்லரசனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லிட்டேன், அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. இந்த ஊர்ல இருக்கிற 2 பணக்காரங்க சொல்லி தான் நான் இது செஞ்சேன், மற்றபடி எனக்கும் இந்த கள்ள நோட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு நடந்த எல்லா உண்மைகளையும் காவல் அதிகாரி கிட்ட முனியாண்டி சொல்லிட்டான். உடனே காவல் அதிகாரிங்க அந்த ஊர்ல இருந்த பணக்காரவங்களை கைது செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா நல்லரசன் மீது இருந்த நம்பிக்கையும் நன்மதிப்பும் இன்னும் ஜாஸ்தியாச்சு. யார் மேலையும் எப்பையும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னா ஒரு நாள் அது கண்டிப்பா வெளியே வரும். மனசாட்சிக்கு உட்பட்டு எப்பவுமே நல்லவங்களா வாழணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகில் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.